அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் தனித்தவராகவும் எலிகள் அற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை இங்கே நாம் நினைவு கூறுவதற்காக, அவருடைய வார்த்தைகளிலிருந்து கற்றுக்கொள்வதற்காக, அவரை புகழுவதற்காக, அவரை போற்றுவதற்காக இந்த வலைதள வகுப்பிலே நாம் அனைவரும் ஒன்று குழுவியிருக்கின்றோம். அவரை மட்டும் கலப்படமின்றி வழிபடக்கூடிய மக்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் நாம் ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதலில் இருக்கின்றோம். அது அல்லாஹ் நமக்கு அருள் செய்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும் 6346 வசனங்களை கொண்டதாகவும் உள்ளது. நம்ம தொடர்ச்சி என்ன செய்யறோம், ஒவ்வொரு வசனங்களா பார்த்துட்டு வரோம். சின்ன சூறா, பெரிய சூறா, இடைப்பட்டது, ரேண்டமா மக்கள் கேட்கறது, நம்மளா சொல்றதுன்னு பார்த்துட்டு வரோம். அந்த வசனம் இன்னைக்கு சகோதரி கொடுத்துருக்குறாங்க. சூரத்துல் ஹூது, ஒரு நபியினுடைய பெயர் கொண்ட ஒரு சூறா 11, 123 வசனங்களை கொண்டது. அதுல அவங்களுக்கு கேட்ட வசனம் 118 கேட்டிருக்காங்க. ஆமா, அதை பத்தி நாம பார்ப்போம். அவருக்கு பில்லாஹ் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அந்த வசனம் சிம்பிளா ஒரு 2 வரி உள்ளதுதான். உங்களுடைய ரட்சகர் நாடி இருந்தால், அது ஒரு வார்த்தை வருது. என்ன டவுட்டுங்கிறது நம்ம கணிச்சிருக்கிறோம், நான் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய ரட்சகர் நாடி இருந்தால் எல்லா மக்களும் நம்பிக்கையாளர்களை கொண்ட ஒரே கூட்டமாக, கூட்ட அமைப்பாக இருந்திருப்பார்கள். மாறாக அவர்கள் எப்போதும் சத்தியத்தை தர்க்கித்துக் கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 வரியில ஒரு விஷயம் வருது. என்ன அல்லாஹ் சொல்றாருன்னா, அல்லாஹ் நாடி இருந்தால் எல்லா மக்களையுமே ஒரே கூட்டமைப்பு ஆக்கி வச்சிருப்பாரு. ஆனா மாறாக அவர் எப்படி ஆக்கியிருக்கிறாருன்னா, அவர்கள் எப்போதும் சத்தியத்தை தர்க்கித்துக் கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் சொல்லிட்டு அதை சொல்றாரு. அப்ப இதுல என்ன டவுட் உங்களுக்கு வருது அப்படின்னா, மக்களுக்கு பொதுவா படிக்கும்போது எல்லாருக்குமே வரும்ல, கடவுள் நாடி இருந்தால் உங்க எல்லாருமே ஒரே நம்பிக்கையோட ஆக்கியிருப்பேன், ஈமா உடம்பு ஆக்கியிருப்பேன், ஒரே கூட்டமைப்பு ஆக்கியிருப்பேன். ஆனா அப்படி ஆக்கல அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றதுனால என்ன கேள்வி வருதுன்னா, அப்ப அல்லாஹ் தானே எல்லாத்தையும் படைச்சிருக்கிறாரு, அவர் தான் நம்மள நம்பிக்கை கொண்டவங்களோ நம்பிக்கை இல்லாம அவர் தானே நாடி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கேள்வி வருது போல. அதுதான் இந்த வசனத்தை அவங்க கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை நம்ம எப்படிதான் பார்க்கணுங்கிறத நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது, அவர் நாடி இருந்தால் எல்லாருமே ஒரே நம்பிக்கையோட மக்களா ஆக்கியிருப்பாரு. அவர் ஏன் ஆக்கல அப்படின்னா, அவர் அறியார், நம்ம ஆன்மாவை பத்தி அவர் அறியார். நாம் எப்படிப்பட்டவங்க, நம்ம என்ன செய்வோம், நமக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அறிறோம். அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவர் தேர்ந்தெடுப்பாங்க. அப்படிங்கிறது அறிஞ்சதுனால தான் அல்லாஹ் என்ன செய்யறாரு, ஒரே கூட்டம் ஆக்கலங்கிறார். அப்போ அல்லாஹ் ஆக்காம இருந்த காரணம் அவர் காரணம் இல்லை. எப்பவுமே நாம அல்லாஹ் மேல பழி போட முடியாது. அதாவது சொல்றாரு, நீ நாடி இருந்தால் நான் நம்பிக்கை கொண்டு ஆயிருப்பேனே அப்படின்னு கேள்வி கேட்க முடியாது. நாம நம்பிக்கை கொள்ள மாட்டோம்ங்கிறது அல்லாஹ் அறிஞ்சு வச்சிருக்கிறார். ஆனா நம்ம யார் நமக்கு தெரியாது. அப்போ சில பேர் என்ன மாதிரி முடிவு எடுக்கிறாங்கன்னா, கடவுள் நான்தான் நடக்கும், அவர் நான் தான் நம்ம சொர்க்கம் போறோம், அவர் நல்லா நரகம் போறோம், அப்ப நமக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா எல்லா விதமான காரியம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவரு நாட்டை தான் எல்லாம் இருக்கும் பொழுது நமக்கு என்ன பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. ஆனா நீ நரகத்துக்கு போகிற ஏன் நீ தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி அங்க இருக்கு. அவர் நான்கு தான் நடக்கணும்னா உன்னை என்ன நான்காலும் நீங்க நீத்தி வைக்கிறீங்களா? நம்மள எல்லாம் சொர்க்கத்தை நாடி இருக்கிறாரு, நம்ம நம்பிக்கையாளர் நாடி இருக்கிறாரு, நல்லோட நாடி இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சு நீங்க வெற்றி அடை போடுங்க. அதை விட்டுட்டு அவரு நரகத்துக்கு நாடி இருந்தா நம்ம செஞ்சு நம்ம வேஸ்ட் தானே அப்படி நீங்களே ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அது நம்பிக்கையாளுடைய விஷயம் இல்லை. பொதுவான ஒரு மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்குது. அது அவர் நாடுதான் செய்யறாங்க. அவர் ஏன் நாடுனாரு அப்படிங்கிறதுக்கு நாம எப்படிப்பட்டவங்க அறிஞ்சு வச்சிருக்கிறார். நம்ம சுதந்திரம் கொடுக்கப்பட்டாலும் இதை என்ன செய்வான்னு அறிஞ்சு வச்சிருக்கிறார். சரியா? அப்போ அவர் எல்லாருமே எந்த மாதிரி ஆன்மா எப்படிப்பட்டவங்க அறிஞ்சதுனால தான் அந்த விஷயத்த எல்லாம் சொல்றாரு. அவர் நாடு இருந்தால் எல்லாம் ஒரே மாதிரி ஆக்கியிருப்பாரு, ஆனா ஒரே மாதிரி ஆக்குவதற்கு தகுதியானவங்க இல்லைங்கிற சொல்றாரு. அந்த நாம் ஏன் படைக்கப்பட்டங்கிற தலைப்பு ரசத்தை அந்த இடத்துல போட்டுக்கிறார் மேலேயே. நான் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன, காரணம் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். நம்ம ஆன்ம ரீதியா இருக்கும்போது சாத்தானுடைய அந்த கண்ணோட்டத்திற்கு நம்ம செவிசாய் ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருந்த காரணமா தான் நம்ம இங்க சேர்ந்திருக்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு 4 கேட்டகரிக்கு அதுல ஒரு கேட்டகரி நம்ம இருக்கிறோம். அந்த சோதனைக்கு தான் வந்திருக்கிறோம். அந்த சோதனை எப்படி வந்துச்சு அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு தெரியாதுவே நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் உங்களை நீங்களே பார்த்துட்டு வாங்க அப்படிதான் கழிக்கு இருக்கிறார். நாளைக்கு நரகத்துக்கு போன கூட அவன் நினைச்சு பார்ப்பான்ல, நாம தகுதியானவன் அப்படின்னு சொல்றாரு. நினைக்கிறாங்களே, நம்முடைய பாவத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம்,
கடவுள் அநியாயம் செய்யவில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுவோம் அந்த இடத்துல. எப்போ அவன் பார்த்தா தான் புரிஞ்சுக்கிட முடியும். அவன் பார்க்கலன்னு சொன்னா அந்த மாதிரி முடிவு எடுக்க முடியாதுல்ல. அதுக்காக தான் அல்லாஹ் நம்மளை படைச்சு இந்த சோதனைக்கு உட்படுத்தி வச்சிருக்கிறாரு. நம்ம எல்லாம் அறிஞ்சு வச்சுக்கிறோம். எல்லாருமே நம்ம தெரிஞ்சிருக்கோம் நாம எப்படியாப்பட்ட நபருங்கிறத. உண்மையான பாவி தான் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். நாம மன்னிப்பு கேட்கிறோம். மன்னிப்பு கேட்டவங்க என்ன சரி மீட்சி அடைகிறாங்க. மன்னிப்பு கேட்காதவங்க நரகத்துக்கு போறாங்க. ஆக அந்த சுதந்திரம் நமக்கு வழங்கப்பட்டிருக்குது. அந்த சுதந்திரத்தை நாம எப்படி எடுக்கிறோங்கிறது தான். நாம நம்பிக்கையோட இருப்போம், நாம சொர்க்கவாசியா இருப்போம், நம்ம நல்ல உள்ள நம்மளை வச்சிருக்கிறாரு, நம்ம நடத்துவாரு, நம்ம என்ன தப்பு பண்ணாலும் மன்னிப்பாருக்கு நம்பிக்கை வைக்கக்கூடிய அளவுக்கு நம்மளை அல்லாஹ் வழி நடத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன செய்யறோம், அதுல வெற்றி அடை போடும் பொழுது உண்மையில நம்முடைய நம்பிக்கையோட அடிப்படையில் அல்லாஹ் நம்ம காப்பாற்றுவாரு. நம்ம கடவுள் மேல திருப்தியா இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு நல்லா வழங்கியிருக்கிறாரு, நல்லா வச்சிருக்கிறாரு, நல்ல பாதையை காட்டியிருக்கிறாரு, தெளிவை கொடுத்திருக்கிறாரு, அறிவை வழங்கியிருக்கிறாரு, வழிகாட்டுதல் கொடுத்திருக்கிறாரு. நாம நம்முடைய மார்க்கத்துல சிறப்பான முறையில நம்மள வழி நடத்துறாரு. அப்படி நம்ம அல்லாஹ் திருப்தி கொள்றோமா இல்லையா? அவர் நம்ம திருப்தி கொள்ளும் பொழுது அவர் நம்ம திருப்தி கொள்வார். அவருடைய அடியாரை பத்தி அல்லாஹ் பத்தி நம்ம அதாவது அவர் சொல்றாரு, ரதி எல்லாம் அன்பும் வரதுன்னு பாக்குறோம்ல, அத அவர்கள் அல்லாஹ் மீது திருப்தி கொண்டார்கள், அல்லாவும் அவரும் திருப்தி கொண்டார் அப்படிங்கிறது நம்ம பாக்குற வசனம், கடைசி வசனம். இப்படி நாம அல்லாஹ்வுக்கு மேல திருப்தி இருக்குது. ஆனா இந்த மாதிரி வசனத்தை வச்சுக்கிட்டு கடவுள் நாடி இருந்தால் எல்லாருமே அவர் ஆக்கியிருப்பாரு, அவர் தான் ஆக்கல, அப்ப அவர் தானே அதுக்கு பொறுப்பு, அவர் தானே பள்ளின்னு சொன்னோம்னா அது கெட்ட ஆன்மாவினுடைய முடிவா தன்மையா இருக்குது அப்படின்னு நம்ம அங்க இந்த இடத்துல உணர முடியும். ஆனா நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஒருபோதும் அல்ல நமக்கு தீங்கு விளைவிக்க மாட்டாரு. அவர் யாருமே நரகத்துல போடுறது இல்லை சொல்றாங்க. அதுக்கு அடுத்த வருஷத்திலே வருது, யாரையுமே அவர் என்ன செய்யறது இல்ல, நரகத்துல கொண்டு போய் நான் போடுறது இல்லை அப்படிங்கிறத சொல்றாரு. அவர்களாகவே தேர்ந்தெடுத்து நரகத்துல வீழ்ந்து விடுறாங்க. அவங்க இந்த உலகத்திலே பாக்குறோம்ல, நன்மையும் தீவி நம்ம காலில் நமக்கு முன்னால இருக்குது. எதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், எது நமக்கு சுகமா இருக்குது, எதுக்கு நமக்கு ஜாலியா இருக்குது அப்படின்னு பார்த்தா எல்லா தீமையும் தான் நமக்கு சந்தோஷமா இருக்கு. அது சொற்ப சமயம், ஒரு மாயை. அது அடுத்தனை பத்தி ஒரு கூட்டம் பேசிட்டு இருப்பானுங்க, நம்மளும் சேர்ந்து அதுல ரெண்டு கதையை சொல்லுவோம் அதுல. ஏன்னா நமக்கு அது அந்த சமயம் மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்குது. அப்ப எதை விரும்புது, அந்த தீமையை விரும்புது. நாம எப்படி இருக்கிறோம்னா அப்படிதான் இருக்கிறோங்கிறது சொல்ல வரேன். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு தப்பு பண்ண வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்பு பயன்படுத்திக்கிறோம். அது மீள்றோமா, அதுல செய்யறோமா, நல்ல உறுதியான ஒரு ஆன்மாவா இருந்தா அதை விட்டு மீளும். அந்த உறுதியற்ற இலகுவான நெளிந்து போன மெலிந்து போன அந்த அந்த மாதிரியான ஒரு சோகமான ஒரு ஆன்மா என்ன செய்யும், அந்த மாதிரி பாவங்கள்ல வீழ்ந்து. அப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்ல அந்த ஆன்மா அவனுடைய நம்மளே அறியாத நாம யார் எப்படிப்பட்டோம்னா நாம பாதிங்கிற அறிகிறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அல்லா நாம மன்னிப்பு தொடர்ச்சி கேட்டே இருக்கோம், மன்னிப்பு கேட்கிறோம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் முழிக்கும் பொழுது வாழ்க்கை ஆரம்பிக்குது, தூங்கும்போது வாழ்க்கை முடியுது. அந்த தூங்கும்போது மரணம் ஏற்படுகிறது, சிறு மரணம் ஏற்படுகிறது, திரும்ப முழிக்கும் போது உயிர் எழுப்பப்படுறோம். நம்ம இந்த உலகத்திலே நம்ம அன்றாட நடக்குது இந்த சோதனை, ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல. அந்த மறுமையில போய் முழிச்சதுக்கு போற கை செய்தப்படுறாங்களே, அதை விட அன்றாட நம்ம கை செய்தப்படணும். ஒவ்வொரு நாளும் முழிக்கும் பொழுதெல்லாம் நேற்றைய சம்பவத்தை இன்னைக்கு நினைக்கும் பொழுது, இதே நம்ம இந்த விழித்தல் அங்கே இருந்திருந்தா நம்ம கதி என்ன, அதோ கதியா இருக்குமே. அப்ப மன்னிப்பு கேட்காம நம்ம தூங்கி இருந்தா நம்ம கதி என்ன, மன்னிப்பு கேட்காம மறந்துட்டிருந்தா நம்ம கதி என்ன. அது எப்போ ஞாபகம் வரணும், ஒவ்வொரு நாளும் விழித்தெழும் பொழுதெல்லாம். விழிச்ச விட நமக்கு ஆக்டிவா இருக்கிறோமா, என் சொன்ன கண்ணு தெரியுதா பாரு, கண்ணு தெரியாது. நம்ம கால் நடமாடுதா பாரு, நடமாடாது. எப்போ அதை நடமாடலாம், நம்ம ஆன்மா ஆக்டிவா இருந்தா தான் அது தெளிச்சியா இருக்கும். அது ஆன்மாவுடைய பலகீனமா இருந்துச்சுன்னா தள்ளாடு நம்மளுக்கு. வெட்டு எந்திக்கும் போதே ஒரு சோம்பலோட எந்திக்கிறோம்ல, எப்பவும் நடக்குது, அது அதிகமா நடக்குது. அது பயிற்சி தொழிலுக்கு எப்ப நம்ம திடுக்குன்னு அதை பழிச்சு எந்திக்கிறோமோ, உங்களுக்கு இப்படி பேசிட்டு இருக்கிற மாதிரி அப்ப பேசுவோம். நமக்கு எதை கேட்டாலும் பழிச்சுன்னு சொல்ல தெரியும். ஏன்னா எல்லாமே அந்த ஆன்மா ஆக்டிவா இருப்பாங்க. ஆனா ஒரு நலிந்து போன ஆன்மா என்ன செய்யும், அப்படி அசதியா எந்திக்க ஒரு கடமையா செய்யற மாதிரி. நம்ம கடமை இருக்குது, தொழுவணும், இங்க ப்ரோக்ராம் இருக்கு எந்திரிக்கணும், நமக்கு நிகழ்ச்சி இருக்கு எந்திரிக்கணும், அப்படி நம்ம எந்திரிச்சோம்னா அது ஒரு ஊட்டமில்லாத ஆன்மா தான் அது. அப்ப அந்த ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் நம்ம மனுஷன்ல பாக்குறோம்லங்க, தெளிச்சு பார்ப்போம். எந்திக்கிறோம், நீ சொல்லி கண்ணு தெரியுதா, போன்ல பார்த்தா ஒண்ணுமே தெரியாது. டைம் என்ன, அலாரம் என்ன, நேரம் ஆயிடுச்சா எல்லாம் பாக்குறோம்ல, கண்ணு தெரியல, கண்ணை பொத்தி முழிக்கிறோம், கசைக்கு. என் வயசுக்கு நான் சொல்றேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். அது என்ன பொறுத்து நான் சொல்ல வரேன், பளிச்சுன்னு பார்க்க முடியல. ஆனா கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுன்னா பளிச்சுன்னு தெரியுது. ஏன், அது ஆக்டிவ் கம்மியா இருக்குது, அதனுடைய உறுப்புகள் செயல்பாடுகள் கம்மியா இருக்குது. பெட்ல எழுச்ச உடனே பளிச்சுன்னு எப்ப வேகமா நடக்கிறோம்ல, இதே வேகத்தை அப்போ நம்மளால தொடர முடியுமா? எழுச்ச உடனே தொடர முடியாது. தூக்கத்தை தொடர முடியல, அது தடமாடுது. நம்ம வேகமா நம்ம செயல்பட்டோம்னா நம்ம கீழே விழுந்துருவோம். நம்ம அதெல்லாம் பாக்குறோம். ஒரு பெட்டை பிடிச்சி ஒரு கட்டில பிடிச்சிதான் நம்ம எழுச்சி வேண்டி இருக்குது, தொட்டு பார்த்து போக வேண்டி இருக்குது. அந்த மாதிரிலாம் நம்ம ஆக்டிவ் இல்லாம இருக்கிறது. இதுல என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம விழித்தெழுதும்போது எவ்வளவு பலகீனமா இருக்குன்னு சொல்ல வரல. எல்லாமே நம்ம அந்த மாதிரியான ஒரு பலகீனமா இருக்குது இல்ல,
இந்த பலகீனத்தை தான் மறுமையில விழித்தெழும் பொழுதும் நம்ம அப்ப மன்னிப்பு கேட்காம மறந்துட்டோம்னா நம்ம நிலைமை என்ன, அதை ஒவ்வொன்றும் உணரணும். நம்ம இப்பவே இழந்துட்டு வர்ற மாதிரி அது முழுமையா இழந்துருவோம். இப்ப பாரு இழந்து நம்ம முழிக்கிறோம், கொஞ்சம் லேட் ஆனா பிக்கப் ஆயிடுது. ஆனா மறுமையில அது மாதிரி இருந்தா திருப்பி பிக்கப் ஆகுமா? பிக்கப் ஆகாது. அதனால ஒவ்வொரு நாளும் நமக்கு விழித்தெழுதல் இருக்குது, ஒவ்வொரு நாளும் நமக்கு வாழ்வு இருக்குது, வாழ்வின் முடிவு இரவுல இருக்குது. அப்ப நம்ம அன்றாட நம்ம என்ன செய்யறோங்கிறத பத்தி நாம குறித்து நம்ம நினைக்கணும், பேசணும், அல்லாவோட நம்ம உரையாடணும், மன்னிப்பு கேட்கணும். அதுதான் ஒரு ஊட்டமான ஆன்மாவா இருக்குது. மறுநாள் காலையில நம்ம ஃப்ரெஷ்ஷா நம்ம ஆன்மா எந்திக்குதுன்னா நாம ஒரு அல்ல நல்ல ஒரு ஊட்டமான ஆன்மாவா இருந்தா நம்ம பழிச்சுன்னு எந்திரிப்போம் இல்லையா? நம்ம அன்றாட உணர்றோம் அந்த விஷயத்த. நல்ல பஜருக்கு எந்திக்க முடியல, ஒரு கஷ்டமா எந்திக்கிறோம். அதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் எல்லாம் நடக்கும். எல்லாருமே நம்ம ஆட்சியா சொல்ல முடியாது. சில சமயங்கள் நம்ம வேலை வெட்டியா இருந்துட்டா ஒரு தொழுகையில் மிஸ் ஆயிடுது, ஒரு தொடர்ச்சியான வேலை. சில கூட்டம் நம்ம போயிட்டோம்னா கூட்டத்தோட சில மேல தொழுக முடியாம போயிட்டோம், அந்த நேரம் தவறும், மொத்தமா லேட்டா ஞாபகம் வரும். இதெல்லாம் பல விதமான விஷயங்கள் நமக்கு நடக்குதுங்கிறத பாக்குறோம். ஆக கடவுள் நாடினால் அப்படிங்கிற விஷயத்த அவர் நாடி இருந்தா எல்லாத்தையும் என்ன செஞ்சிருப்பேன், நம்பிக்கையாளரா ஒரே கூட்டம் வச்சிருப்பேன். ஆனா நான் வைக்கலங்கிறதுக்கு காரணம் நான் இல்லை. அதான் அது சொல்ல வராது. மாறாக இது என்ன பண்ணுவாங்க சொல்ல, மாறா என்ன நடக்குதுன்னா அவர்கள் எப்போதும் சத்தியத்தை தர்க்கித்துக் கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிற. அவங்க மாறா என்ன செய்வாங்க, ஏன் நான் செய்யல அப்படின்னாக்கா இதுக்கு மாற்றமாக அவங்க சத்தியத்தை, கடவுள் மட்டும்தான் அப்படிங்கிற சத்தியத்தை தர்க்கித்துக் கொண்டிருப்பாங்க. அப்படி அதனாலதான் என்ன செய்யல, ஒரே கூட்டமைப்பு ஆக்கலங்கிற. அங்க மேட்ரே ஒண்ணுதான், கடவுளை சத்தியத்தை தர்க்கிப்பது. அதுக்குதான் நம்ம படைக்கப்பட்டே இருக்கிறோம். படைக்கப்பட்ட நோக்கம் என்னங்கிற தலைப்பு கொடுத்துருக்க, தலைப்புக்கு பொருத்தமா இருக்கு, படிக்கும்போது புரியாது. இது ஏன் இந்த வசனத்துக்கு இதை கொடுத்துருக்காங்க யோசிச்சுட்டு இருப்போம், பேசும்போது கொஞ்சம் புரியும் நம்மளுக்கு அது. அப்ப அவங்க எதை தர்க்கிருக்காங்கன்னா கடவுள் மட்டும் தர்க்கிப்பாங்க அப்படிங்கிறது எல்லாம் அவங்க சொல்றாரு. இப்ப இன்னைக்கு பாக்குற உலகத்துல எல்லாருமே நம்மள மாதிரி மனுஷன் தான், நம்மள மாதிரி ஆளுதான், நம்மள மாதிரி 2 கை 2 காலு கண்ணு காது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனா பல்வேறு தரப்பட்ட கருத்துக்களை கொண்ட மனிதனா இருக்கிறாங்க. கடவுள் நம்பிக்கை உள்ளவன், நம்பிக்கை இல்லாதவன், இணை வழிபாடு செய்யறவன், எல்லாம் சரின்னு சொல்றவன், அப்படி இருக்கிறோமா இல்லையா? இதைத்தான் எல்லாம் சொல்றாரு, இவங்க தர்க்கிப்பாங்க. அதனால்தான் எல்லாம் அவர் என்ன செய்யறாரு, அது ஏன்னா அவர் அழிச்சிருக்கிறாரு. ஒரு மனுஷனா இருந்து நாம எப்படி நம்மளால கொஞ்சம் சிந்திக்க முடியும், நம்மளை பத்தி நல்லவன் கெட்டவன் அப்படின்னு சொல்ல முடியும். நாம ஒரு சின்ன தர்ம சிந்தனை இருக்குது, கொஞ்சம் இறக்கம் இருக்குது, கொஞ்சம் நல்ல குணம் இருக்குது, அதான் கோவப்பட்டுருதோம், அதான் தப்பான வேலை செய்யறோம், எல்லாம் நம்மளுக்கு நமக்கு தெரியுது. ஆனா இதெல்லாம் நம்ம ஒரு உயிரோட்டம் ஆனதுக்கு அப்புறம், ஒரு முழு படைப்பு ஆனதுக்கு அப்புறம், ஒரு அறிவு அடைஞ்சதுக்கு அப்புறம் இதை சொல்ல முடியும். ஆனா எந்த அறிவும் அடையாத ஒரு பிண்டமாக இருக்கும்போது, ஒரு ரத்தமாக இருக்கும்போது, ஒரு விந்தாக இருக்கும் பொழுது, அந்த மாதிரி சமயத்திலேயே என்ன செய்யறாரு, உங்களை படைக்கப்படுறதுக்கு முன்னாலே நம்மளை அறிஞ்சு வச்சுருவார். உண்மையிலே அது மிக உண்மையானது. நம்ம படைக்கப்படுவதற்கு முன்னால என்னவா இருந்து நம்மளால சொல்லவே முடியல. ஒரு மண்ணா இருந்த கடைசியா இந்த மண்ணுக்கு முன்ன என்னவா இருந்தா நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியல. நம்ம சொல்ல முடியாத ஒரு காலம் பிரிஞ்சு சொல்றாரு. அப்பவும் நம்மளால அறிஞ்சிருக்கிறோம்ல, நம்ம எப்ப பிறப்போம், எப்ப வாழ்வோம், எப்ப மரணிப்போம், எப்ப விருத்தல் எழுப்பப்படுவோம், எல்லாமே அல்ல அறிஞ்சு வச்சிருக்கிறேன். இல்ல அல்ல அறியாத எந்த விஷயமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நம்மளை விட நம்மள அல்ல மிக தெளிவாக அவரு அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. நம்ம படைப்பதற்கு முன்னே அவருக்கு எல்லாம் அறிஞ்சு வைக்கிறது எதுவுமே கஷ்டம் கிடையாது, எல்லாம் இலகுவானது, ஈஸியானதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த அடிப்படையில நாம எப்படிப்பட்டவங்கிறத நாமளே சொல்றதை விட ரட்சகர் சொல்றது சரியா இருக்கும் நம்ம நம்புறோம். அவர் சொல்ற வசனத்துல உங்களுடைய பாவங்களுக்காக உடனுக்குடன் குடிப்பதாக இருந்தால் ஒரு உயிர் மிஞ்சாதுங்கிறாரு. அப்படி எல்லாம் பாவின்னு சொல்றாரு. நபிமாரா இருந்தாலும் சரி, சுகதாவா இருந்தாலும் சரி, சகிதா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நம்பிக்கையா இருந்தாலும் சரி, தூதரா இருந்தாலும் சரி, எல்லாருமே எதுக்கு உட்பட்டவங்க, பாவிகள் பாவம் உட்பட்டவங்க. 16:60 பாக்குற மாதிரி பாவத்து உடனுக்குள்ள பிடிப்பதாக இருந்தால் ஒரு உயிர் மிஞ்சாதுன்னு என்ன, எல்லாருமே தண்டனைக்கு உடனே தண்டனை அனுப்பிக்கிறது முடிச்சிடும் அப்படிங்கிறார். அப்ப எல்லாரும் பாவி அறிஞ்சு வச்சிருக்கிறாருல்ல, இந்த இடத்துல நாம நல்லவங்க கெட்டவன்னு சொல்றது ஏதாவது இங்க வாய்ப்பு இருக்குதா? ஒண்ணுமே இல்லை. அந்த அல்லாஹ் சொல்ற ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அதை நம்ம ஏற்றுக்கொள்றோம். ஏற்றுக்கொண்டதுனால தான் என்ன செய்யறோம், பாவம் ஒண்ணு கேட்டுட்டு இருக்கோம், அல்லாஹ்ல மன்னிங்க மன்னிங்க. ஏன்னா நம்ம நிறைய மறந்து போன பாவம் நிறைய இருக்குது. நம்ம நினைப்போம் சில சமயங்கள் சின்ன சின்ன குழந்தை எவ்வளவு அநியாயம் பண்ணியிருப்போம், நாய் அடிப்போம், பண்ணி அடிப்போம், ஒண்ணுமே செஞ்சிருக்காது, அது குட்டி போட்டிருக்கோம், சின்ன குட்டி, அது ரொம்ப பிரியமா பார்த்துட்டு இருக்கோம், அதை நம்ம பிரிச்சு விடுவோம். அதை அடிக்கிறது நமக்கு ஒரு அந்த கொடூர புத்தி, வன்முறை குணம். பல குணம் இருக்கு நம்மளுக்கு, நல்ல குணம் கெட்ட குணம் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. நல்ல வன்முறை குணம், எடுத்த உடனே வன்முறை தான், பேச்சே வன்முறையா இருக்கும், வன்முறை வெடிக்கிற மாதிரியான வார்த்தைகள் இருக்கும். அது மாதிரி நம்ம இயல்பு ஒவ்வொரு இடத்துல வளர்ப்பு, நம்ம சுத்து, நம்ம பழக்க வழக்கம் எல்லாம் நாகரிகம் எப்படி ஒத்திக்கிறது, நம்மள எப்படி தொத்திக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அப்ப இந்த வன்முறையால என்ன செய்வா, நமக்கு இதெல்லாம் கொடூரமான இதெல்லாம் இருக்கும். இது மாதிரி பாவங்கள்லாம் இன்னைக்கு நினைச்சு பார்த்தா நமக்கு எவ்வளவு மனசு பதறும், அதெல்லாம் நினைச்சு பாக்குறோம்ல. ஆனா எவ்வளவு
பன்றி பன்றி இறைச்சது அல்ல ஹராம் சொல்லியிருக்கிற அதான் பன்றியே கொல்லணுங்கிறது இல்லை. அதனுடைய ஒரு நன்மை நமக்கு வச்சிருக்கிறாருல்ல. இந்த பூமியில அது வாழ்ந்தா நம்ம ஒரு நன்மை இருக்கும். அது ஏராளமான காரியங்களை செய்து பார்க்கலாம். கிராமங்கள்ல பார்க்கலாம். நம்ம அங்கெல்லாம் வந்து இப்ப மாதிரியான ஒரு செட்டப் கிடையாது. அந்த காலத்துல வந்து நம்ம ஒரு கழிப்பிடம் சொன்னா ஒரு ஓப்பன் பிளேஸ் இருக்கும், ஒரு காடு இருக்கும், ஒரு மேடு இருக்கும். அது வெச்சு காடுன்னு சொல்லுவோம், உடங்காடுன்னு சொல்லுவோம். அங்கதான் மக்கள் போயிட்டு வருவாங்க ஊருக்கு போறோம். இன்னைக்கு அதை பார்க்கலாம். கோவில்பட்டி மாதிரி ஊர்ல போனோம்னா ட்ரெயின் போகும்போது மக்களுக்கு போய் வரிசையா உட்காந்துருப்பாங்க. அது இந்த தென் மாவட்டங்களுக்கு போகக்கூடிய மக்களுக்கு தெரியும். இன்னைக்கு அதுக்கு இடம் கிடையாது. அந்த மாதிரி இடங்கள்ல இந்த மாதிரியான பண்டிகைகள் வாழ்ந்தாதான் அதை சுத்தம் செஞ்சுட்டு இருக்கும். இப்ப மாதிரி மண்ணுக்குள்ள போடுற சிஸ்டம் அப்படிலாம் கிடையாது. ஒரு வசதியான வீட்டுக்காரங்க கூட ஒரு பாத்ரூம் அமைச்சிருப்பாங்க, எல்லாம் ஓப்பன் இருக்கும். அது கீழே போறதுக்கு வலிக்காது, வெறும் சிமெண்ட் தரத்தா இருக்கும். அது அன்றாடம் ஒரு தோட்டி வந்து சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு வேலையை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னால பண்டிகை சுத்தம் பண்ணிட்டு போயிடும். இது மாதிரிலாம் நம்ம அதுவும் எல்லாம் நன்மை வச்சிருக்கிறார். அதுல இந்த அறிவெல்லாம் நமக்கு அப்ப கிடையாது. நாம என்ன செய்வோம், பண்டிகைனாலே நமக்கு அது நஜிசு, அதை தொடக்கூடாது அப்படின்னு நம்ம செஞ்சு என்ன செய்யறோம், அதை அடிக்கிறது, மிதிக்கிறது, கல்லையிறது, நரட்டுறது, கொள்றது, இந்த மாதிரியான கடுமையான பாவங்கள்ல நாம் என்ன ஈடுபட்டுருக்குன்னு சொல்ல வர. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தெரியும். ஒவ்வொருத்தரும் ஒரு தொழில், ஒரு அடாவடியான பிசினஸ் அதெல்லாம் பண்ணிருப்போம். அதெல்லாம் இன்னைக்கு பார்க்க நமக்கு தெரியுது. அந்த விஷயங்கள்லாம் நமக்கு நல்லா நிறைய வாழ்வழித்திருக்கிறாரு, நேரம் கொடுத்திருக்கிறாரு. அந்த நேரத்துல நம்ம அதை திருத்தி கொள்வதற்கு, நினைச்சு பார்ப்பதற்கு, இல்லாம நம்ம செஞ்ச நம்மளை பத்தி நம்ம யோசிக்கிறோம்ல, அதெல்லாம் நம்ம வருந்தி திருந்தக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. அந்த மாதிரி வருந்தி திருந்தும் பொழுது அல்லா நினைச்சது அந்த மாதிரியான பெரிய பாவங்களை கூட பெரிய நன்மையா வரவல மாட்டார். விபத்திலுள்ளாக செய்யாட்டி வசனங்கிறார். விபத்திலுள்ளாகன்னா அதை மாற்றி அமைக்கிறது. விபத்திலுள்ள செய்யாட்டியும் வசனார். அந்த பாவங்களை நன்மையின் வரவளா மாற்றுவேன்கிறார். எப்படியாப்பட்ட வார்த்தை பாருங்க. எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு பாவம் செஞ்சாலும் சரி, கொலை கொடூரமானது, 100 கொலை அதோட கொடூரமானது. அப்ப 100 பாவம் செஞ்சவன் இன்னைக்கு வந்து ஒருத்த மன்னிப்பு கேட்டான்னா அவனுடைய 100 பாவம் எவ்வளவு கொடுமையானதோ அவ்வளோ கடுமையான நன்மை கிடைக்கும் அப்படின்னு அறிகிறாங்க. அப்ப இதெல்லாம் பார்த்தா நம்பிக்கையற்றவருக்கு அநியாயமா தெரியும். என்னடா இவன் 100 கொலை செஞ்சாங்கிறான், ஒட்டுமொத்த ஊரையும் அழிச்சாங்கிறான், இவ்வளவு பெரிய அநியாயம், அவன் எப்படி எல்லாம் மன்னிப்பார் அப்படின்னா, அந்த மன்னிக்கக்கூடிய அந்த மனப்பான்மை அவனுக்கு கொடுத்தது யார்? அது இந்த தன்மை மாறுதல் அவனுக்கு. அது அல்லாதானே வழங்குறாரு அவருக்கு, அல்லாதான் தேர்ந்தெடுக்கிறாரு அந்த விஷயத்த. அப்போ அல்லாஹ் தான் எல்லாமே இருக்க தவிர யாருமே சுயமா மீண்டு கொள்ள முடியாது. அல்லாஹ் தான் அதுக்கு அவனை வாழ வச்சிருக்கிறாரு. ஒருத்தனை நரகத்து 100 கொலை செஞ்சவன் நரகத்துல போட்டு நினைச்சிருந்தா அவனை காக்க வச்சு நம்பிக்கையற்ற ஒருத்தனை ஆக்கி கடைசி வரைக்கும் பாதி ஆக்கி அவனை எது செய்வார், மரணிக்கு செஞ்சு நரகத்துக்கு போட்டுருவாரு. ஆனா அந்த மாதிரி செஞ்சவன் பெரும் நன்மையிலேயே மாற போறான்னு தெரிஞ்சான்னா அதை லிமிட் பண்றாருல்ல. அதை லிமிட் பண்ணி தான் 40க்குள்ள மரணிக்க வச்சு கீழே சொல்லி கொண்டு போயிடுறாரு. அவன் 40க்கு மேல வாழ்ந்தா அவன் நன்மை தீமையில வித்தியாசம் வரும்ல. அப்படிலாம் விஷயங்கள் இருக்குது. அது பேசுவாங்க. ஆக அல்ல வந்து நாடக்கூடிய எந்த விஷயங்கள் அவர் நாடினால் அப்படின்னா, அவர் நாடினால் 5 வருஷம் குரான் இருக்குது. எனக்கு நேரம் இல்லை இன்னைக்கு நான் அதை பத்தி பாக்குறதுக்கு. நான் அதனால எனக்கு சொல்றதுக்கு இல்லை, முடியல. அடுத்த வாரம் இதை பத்தி தொடர்ச்சி பேசுவோம். ஆக வந்து அல்லா நாடினாலுங்கிறது வந்து அவர் தான் நாடினாரு, அவர் தான் வச்சாரு நினைச்சுக்கிட்டாங்க. அல்லா நாடினது உண்மை. எப்படி நாடினார் அப்படின்னு சொன்னா நம்மளை பத்தி அறிஞ்சிருக்கிறார், சத்தியத்தை தர்க்கிப்பான்னு அறிஞ்சிருக்கிறார், அதனால நாடினார். அப்ப சத்தியத்தை தரிக்கக்கூடிய அளவுக்கும் அவன் இருக்கிறாருன்னா அதுவும் சிலருக்கு அப்படி வருவாங்க. அல்லா நாடுறாரு, அவர் தான் செய்யறாரு அப்படின்னா அவர் தானே அதையும் அப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க. எப்படின்னா அவர் தானே படைக்கிறாரு, இந்த தன்மை உள்ள ஒருத்தர் தான் அவர் தானே ஆக்குறாரு அப்படிங்கிற மாதிரியான வருவாங்க. ஆனா விஷயம் அப்படி கிடையாது. அது மாதிரி அவங்க தப்பா முடிவு பண்ணாங்க. என்ன முதல்ல சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம நமக்கு தான் சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்குது. நம்ம கையில் நன்மை தீமை இருக்குது, 2 பாதை எல்லாம் காட்டியிருக்கிறாரு. நீ தேர்ந்தெடுத்த சொல்லி நம்ம கொடுத்துருக்கிறாரு. நாம தான் முடிவு எடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு நன்மை செய்யும்போது தீமை செய்யும்போது நம்ம தான் முடிவு எடுக்கிறோம். கிளாஸ் அட்டன் பண்றதா வேண்டாமா நம்ம முடிவு பண்ணி தான் நம்ம அதை விலகி இருக்கிறோம். நம்ம முடிவு தான் சேர்ந்து இருக்கிறோம். அப்ப நம்மள்ட்ட தான் அந்த இருக்குதே தவிர அல்லா எதையுமே என்ன செய்யறது இல்லை, தவறான விஷயத்துக்கு வழிகாட்டுறது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது. அந்த சுதந்திரம் நமக்கு தான் வழங்கப்பட்டிருக்குது. நாம தான் தப்பா தேர்ந்தெடுக்கிறோமே தவிர கடவுள் மேல எந்த வழியும் சொல்ல முடியாது. அதே சமயத்துல ஒருவர் அப்படியே முடிவுக்கு வந்தாலும் கூட எல்லாம் தானே அவரு படைச்சாரு, அவர் தான் நிராகரிப்பு ஆக்குனாரு, அவர் தான் நம்பிக்கை கொள்ளோட முட்டாரு அப்படின்னு நினைச்சாருன்னா அவருடைய படைப்பை அவர் என்னும் செய்வாரு. நம்ம கேட்க அருகது இருக்குதா நம்மளுக்கு? நம்ம பொருளுங்க, நம்ம என்னும் செய்வோம், நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம், நம்ம என்னும் செய்வோம், நமக்கு தானே இருக்குது. அந்த நம்மளை பார்த்து பொருள் எதுவும் கேட்க முடியுமா? இதே சீரழிக்கணும் கேட்க முடியுமா? அது பொருள் வாய் திறக்குமா? அது ஒண்ணுமே செய்யாது. அப்படி சொல்லக்கூடிய அப்படிதான் பதில் சொல்லிட்டு போகணும். விளங்குதா உங்களுக்கு? அப்ப வந்து கடவுள் தான் எல்லாம் தப்பு தப்பா செய்ய நாடினாரு. அப்ப அவரே படைப்பாரு, அவர் நடத்துல போடுவாரு. எங்களுக்கு என்னப்பா உனக்கு கேளுங்க, ரைட் இருக்கா? முதல்ல ஃபர்ஸ்ட் அவர் தானே படைச்சாரு, அவர் தான் நாடினாரு, அவர் நடத்துல போட்டா கடை அது இருக்குது. அப்ப இந்த கேள்வி கேட்கக்கூடிய நம்மள நல்லவன நாடி நினைக்கணும். நம்மள நல்ல வழிக்கு நாடி இருக்கிறாரு, நம்மள பக்திமன் ஆக்கி இருக்கிறாரு, நம்மள தியானம் பண்ண சொல்றாரு, குரான் படிக்க சொல்றாரு,
விஷயத்த அதுக்காக நம்ம உழைக்க சொல்றாரு, அந்த வழியில போக சொல்றாரு நினைச்சிருந்தா உனக்கு எதுக்கு அந்த கேள்வி வரப்போகுது இல்லையா? ஆக நம்ம அல்லாஹ் மேல எந்த பழிபோடு மாண்பாடு வசனமே சொல்றாரு. பழிபோடு ரொம்ப மோசமானது. எந்த ஒரு விஷயமும் சரி, ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இது காரணம் சொல்லுவானுவா. ஒரு விஷயம் சொல்லுவான், நம்ம சொன்னா செஞ்சிருவான். செஞ்சதுக்கு அப்புறம் தப்பு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இவன் தான்ப்பா சொன்னான் அப்படிம்போம். இவன் சொன்னா செஞ்ச சொல்லும் போது நீ என்ன கேட்டுட்டு இருந்தல்ல, செய்ய வரைக்கும் போயிட்டல்ல, இப்ப என்ன நீ அவன் மேல பழி போடுத அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய அளவுக்கு ஒஸ்ட் ஆயிடுவாங்க இந்த பழி போடக்கூடிய ஆன்மா பொறுத்த வரைக்கும். இவன் சொன்னா நான் செஞ்சேன், அப்புறம் கடைசியில சொல்லுவான். சொல்லும்போது கேட்டுட்டு இருந்தல்ல, அப்படியே கடத்துல குதிக்க முடியல, யோசிக்கணும் இங்க ஒழுங்கா செத்து போயிருவோம்னு. இவன் சொன்னா நான் குதிச்சேன்னு சொல்லுவியா? அவன் ஏதாவது திங்க சொல்ல திண்டுவியா? திங்க மாட்டான்ல. அப்ப அதெல்லாம் அறிவு வேலை செய்யுதுல்ல. அப்ப நீ முடிவு செய்யும் போது உனக்கு நினைக்கிற இது லாபமா இருக்கும், இது சரியா இருக்கும், நீ முடிவு பண்ற. உன்னுடைய முடிவை தான் நீ அங்க வந்து என்ன செய்யற, அங்க வந்து நீ அதை செயல்படுத்துற. ஆனா செயல்படுத்துறதுக்கு அப்புறம் நஷ்டம் வந்தா என்ன செய்வான்? லாபம் வந்து அவனுக்கு, நஷ்டம் வந்து அவனுக்குமா. இது அவன் தான் சொன்னான். இது என்ன, இது பழி போடுற விஷயம் இதெல்லாம். ஏதோ ஒரு செயல் நம்ம ஒருத்தர் சொல்லி செஞ்சுட்டோமோ, பழி போடவே கூடாது. நாம ஒரு கூட்டமைப்பா இருக்கோம், ஒரு முடிவு எடுக்கிறோம், எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்து முடிவு செயல்படுத்திட்டோம், நஷ்டம் ஆயிடுச்சு. அப்போ அது யாரு மேல பழிபட முடியுமா? எல்லாரும் செஞ்ச முடிவு இல்லப்பா, அந்த கூடுதல் இவன் தான் சொன்னான் அந்த கருத்தை அப்படி அவனும் சொல்லக்கூடாதுல்ல. கொடுத்த கருத்தை யார் சொன்னான்னா அந்த வேலை பிடிச்சதுக்கு அப்புறம் நஷ்டப்படுறதுக்கு அந்த ஆளை சொல்லக்கூடாது. அவன் சொல்லும்போது எல்லாரும் என்ன கேட்டுதானே முடிவு எடுத்தோம். அப்ப எல்லாரும் சேர்ந்த முடிவு தானே தவிர, அப்ப இந்த மாதிரி சமயங்கள்ல இது யார் செய்வான்னா அந்த நயவஞ்சகன், பொய்யன், நம்பிக்கையற்றவங்க சொல்லுவான் இந்த பழிபோட விஷயம்லாம். அதுதான் அல்ல சொல்லும் ஒரே வார்த்தை சொல்லுவார், பழிபோடு ஆன்மாக்கள் நீதிபார். அதனால எப்பவுமே நம்ம பழிகளை சொல்லக்கூடாது. அதனால வந்து கடவுள் நாடினால் அப்படிங்கிறது கடவுள் பழி சொல்லக்கூடாது. கடவுள் நாடினால் உங்களை எல்லாம் ஒரே அமைப்பை ஆக்கியிருப்பாரு. ஏன் ஆக்கலன்னா நீங்க அதுக்கு தகுதி இல்லை, உங்களை அநேக பேர் தர்க்கிக்கூடிய மக்களா இருக்கிறீங்க, அதுக்கு மாறாக சத்தியத்தை தர்க்கித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது அல்ல நமக்கு அது விடையும் அதுல சொல்லிட்டாரு. அது நம்மளுடைய திங்கிங் அப்படி இருக்கணுமே தவிர எப்பவுமே அந்த கடவுள் மேல பழியப்படக்கூடிய ஒரு எண்ணமா இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். விஷால இதோட தொடர்ச்சியா அல்ல நாடினான்னு சொல்லிட்டு ஒரு 7-8 வருஷம் ஜஸ்ட் இப்ப நான் பார்த்து எனக்கு வேகமா படிக்க முடியல. இன்னைக்கு கொஞ்சம் வேலை வெட்டியுமா இருந்துச்சு. அதனால இன்ஷால்லா வரக்கூடிய வார்த்தை பார்ப்போம் அதை இன்ஷால்லா. ஆக அல்லாவுடைய இந்த வார்த்தைகள் நமக்கு அவர் சொல்லக்கூடிய இந்த வசனங்கள் திருப்தியா இருக்குது. அதுல எந்த குறைபாடும் தெரியல, இதுல தப்பு இருக்கிற மாதிரி தெரியல. தப்பா நினைக்கக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க? கடவுள் நம்பாதவங்களா இருப்பாங்க, கடவுள் நம்பிக்கையா இருப்பாங்க. அது அவங்கள பத்தி நம்ம கவலை இல்லை. நாம நம்முடைய லட்சங்களை பத்தி திருப்தியா இருக்கிறோமா, அந்த வார்த்தைகள் சரியா இருக்குதா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், இந்த மார்க்கத்தின் மீது வெற்றி அடைய போடுறதுங்கிறத சொல்லி இந்த உரையை நிறைவு செய்வோம். வார்த்தையில் கோலெடுத்து மல்லாவுக்கு மாஷா அல்லா லா குவத்தை இல்லா பில்லா அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமு அலைக்கும்.